மாற்றார்க்கு மண்டியிட்டு வாழுகின்ற மானமற்ற வம்சமானி, ஏடா மனத்தமிழ் குழியிலே மாசு தூவி விட்டாய். மார்பு கொடுத்தேன், மடிமேல் வளர்த்தேன், தின்று கொழுத்து திமிர்பாய்ந்த தோள்கள் எங்கே தினமெடுக்கவில்லையா? அந்தோ பகைவர் வேலுக்கு வழி சொல்ல வகையற்ற கோழையே, என் வீரர் பாலுக்கு வழி சொல்வாய் என்று கதறினாள் 80 நெருங்கிய ஏழை கிழவி. சென்றங்கு பெரு முனையில் சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தாள். அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு ரத்த வெள்ளம். பிணக்குயிலே பெருமூச்சு வாங்க நடந்தாள். மனப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை. மகன் பிறந்த போதும் மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு. அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி. இதை கண்டாள், இதயம் புரிந்தாள். எதை கண்ட போதில் கவலை இல்லை, என் மகன் வீரனாய் இருந்தான் என்றாள். அறுத்திலே இருந்தேன் அவர் குறித்த மார்பை. அடடா, கருத்திலே போய் சொன்ன காயவன் எங்கே, வாழ் எங்கே, அவன் நாக்கு எங்கே? 57 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த கை தட்ட மாட்டேங்களா? ஆனா நான் படிச்சது 5 வருஷம் முன்னாடி தான். அவர் எழுதி 57 வருஷம் ஆகுது. நான் இதை படிச்சது 5 வருஷம் முன்னாடி தான் படிச்சேன். பராசக்தி என்ற படம் நான் பார்க்கும் போது எனக்கு 10 வயசு கூட நம்பல. பராசக்தி படம் தான் நல்ல தமிழை சுவாசிக்க நேசிக்க எனக்கு சொல்லிக் கொடுத்த முதல் படம். மனப்பாடம் பண்ணு என்று தலையிலே கொட்டிய படம் இந்த பராசக்தி படம். அதனுடைய நீட்சி தான் 60 வயது தாண்டி கூட கம்பராமாயண பாடலை மனப்பாட வேண்டும் என்ற ஆசையை தூண்டிவிட்டது இந்த பராசக்தி. கம்பராமாயண கதை மீதும் கம்பராமாயண கதாபாத்திரங்கள் மீதும் அண்ணன் காஞ்சியவர்களுக்கு விமர்சனம் இருக்கலாம். ஆனால் கம்பன் தமிழை விமர்சிக்க மாட்டார் என்று மனப்பூர்வமாக நம்புகின்றேன். கம்பன் என்ன அழகா சொல்றா தெரியுமா? ராவணன் என்ன அற்புதமா இன்ட்ரோடியூஸ் பண்ண தெரியுமா? அதாவது இந்த சீம விஷ்ணு பிரம்ம 3 மும்மூர்த்தி இருக்காங்கல்ல, இவனுக்கெல்லாம் ராவணன் பேரை கேட்ட ஓடி ஒழிஞ்சுக்குவானுங்க. அப்புறம் வேற எந்த தேவை வருவேன்? பேரலைகளோடு சம்போகம் பண்ணு கூட தலை வணங்காமல் இருப்பான் ராவணன் சொல்லுகின்றான் கண்ணன் கம்பன். புலியினதல் உடையானும் பொன்னாடை புனைந்தானும் பூவினானும் நலியும் வரத்தார் அல்லர் தேவரின் இங்கு யாவரின் நாட்டவல்லார் மெலியின் விடை துடிக்கும் முலை வேயிழந்தோள் சேயரிக்கன் வென்றி மாதர் வலிய நெடும் புலவையினும் வணங்காத மகுடனரை வயங்க மன்னோ என்று பெருமை சொல்கின்றார். அந்த மாபெரும் வீரன் இறந்த போகும்போது என்ன சொல்ல தெரியுமா? 3 கோடி வாழ்நாளை ஆயுளாக வாங்கி வந்தவன், 30 முக்கோடி தேவரை எந்த தேவரும் நெருங்க முடியாது என்ற பலத்தை பெற்றவன், சென்ற 8 திக்கிலுமே வெற்றி தவிர எதுவும் சந்திக்காதவன், அப்பேற்பட்ட மாவீரனுடைய உடம்பிலே ராமன் விட்டு அம்பானது போயிட்டு உயிரை எங்கெங்க சாப்பிட்டு வெளியே போச்சுன்னு பாட்டு சொல்றான். முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னாள் எக்கோடி யாராலும் வெல்லப்படாய் என கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் உலகனைத்தும் செரு கடந்த புயவரியும் தின்று மார்பில் புக்கோழி உயிர் பருகி புறம் போயிட்டு ராகவந்தன் புரிது வாடுகிறான். இப்படி 100 பாடல் வழியாக கம்பராமாயணத்தை படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்கு ஊட்டியது, மனப்பாடம் பண்ணிய சக்தியை கொடுத்து பராசக்தி படம் 1952 வந்த பராசக்தி படம் என்று சார்பில் சொல்லிக் கொண்டேன். அவருக்கு ஒண்ணு பெருசா வயசா இல்ல, 86 வயசு தான் ஆகுது. அது ஒரு பெரிய வயசா என்ன? அவர் கொண்டாடிய தலைவர்கள் எல்லாம் 95 வயசு 96 வயசு இருந்தாங்க. இன்னும் மொராஜி தேசத்தை 100 தொட்டு போயிட்டாரு. என்னுடைய ஆசையெல்லாம் இவனுக்கு எல்லாம் முன்னாடி ராமானுஜர் வந்து கிபி 1017 பிறந்து 1137 செத்தான்னு உன்னை கரை வரும்போது தான் பிரிட்டானியாவில் பார்த்துட்டு வந்தேன். அந்த ராமானுஜரையும் தாண்டி 125 ஆண்டுகள் இந்த மாமனிதர் வாழ வேண்டும் என்று உங்கள் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த விருது என்பது அவருக்கு இன்னும் ஒரு நிகழ்வு. இந்த விருது என்பது அவருக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம். இந்த விருதினால் அவர் புகழ் பெறுகிறார், அவர் பெருமை பெறுகிறார் என்று நான் கருத மாட்டேன். திரண்டு நிற்கிற இந்த தமிழ் சமுதாயத்திற்கு உற்சாகம் பெறுவதற்காக இந்த விருதை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று கருதுகிறேன். இந்த தமிழ் சமூகம் இவ்வளவு திரண்டு வந்திருக்கிறது, வெள்ளம் போல் வந்திருக்கிறீர்களே, திசைகளை கிழித்துக் கொண்டு வந்திருக்கிறீர்களே, இந்த அரங்கம் என்று ஒரு மின்சாரத்தின் அணை பரவுகிறது, மகிழ்ச்சியின் அணை அடிக்கிறது. ஏன் இது எதற்காக யோசித்து பார்த்தேன். இந்த தமிழ் தலைவர்கள் இந்த விருது இவருக்கு தருகிற பொழுது இந்த தமிழ் தலைவர் இந்த விருதுக்கு இவர் எவ்வளவு பொருத்தவார் என்பதற்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டாமா? இவர் மூத்தவர், அதனால் தமிழ் தலைவரா? இல்லை. முதுமை என்பது காலத்தின் கொடை, எல்லோருக்கும் அது வந்தே தீரும். இவர் முதலமைச்சர் என்பதனால் தமிழ் தலைவரா? இல்லை. யார் வேண்டுமானாலும் இந்த நாட்டில் முதலமைச்சராக முடியாது. ஆனால் எல்லா காலத்திலும் யாராவது ஒரு முதலமைச்சராக இருப்பார். அதனால் முதலமைச்சர் என்பதற்காக இந்த தமிழ் தலைவர் விருது அல்ல, மூத்தவர் என்பதற்காகவும் அல்ல. நான் சொல்ல போற காரணத்தை
விமர்சகர்கள் கூட பெரிதும் மறுக்க மாட்டார்கள் என்று கருதுகிறேன். இதுதான் நான் இந்த மன்றத்துக்கு சொல்ல விரும்புகிற கருத்து. நாம் இருக்கும் எல்லோரை விட அவர் மேம்பட்டவர். தமிழகத்தில் வாழ்கிற எல்லோரை விட அவர் மேம்பட்டவர். ஏன் இந்தியாவில் கூட அவர் மேம்பட்டவர். இதற்குரிய காரணத்தை நான் யோசித்து யோசித்து சொல்லுகிறேன் உங்களுக்கு. மனிதனுக்கு 2 பசி. எல்லோரும் வயிற்று பசியை மட்டும்தான் கருதுகிறார்கள். வயிற்று பசியை நிறைப்பது ரொம்ப எளிது. சோறு போட்டால் போதும். சோறு மட்டும்தான் வயிற்று பசி. அதற்கு பிறகு இன்னொரு பசி இருக்கிறது, இதய பசி. கலை, தமிழ், சங்கீதம், சிற்பம், அன்பு, கண்ணீர், காதல், காமம், இவையெல்லாம் இதய பசிகள். எனக்கு தெரிந்து இதய பசிக்கு சோறு போட்டவன் இறைப்பையை நிறைத்ததில்லை. இறைப்பையை நிறைத்தவன் இதய பசிக்கு சோறு போட்டதில்லை. எனக்கு தெரிந்து இதய பசி, கலை, இறைப்பை, வயிற்று பசி, அரிசி, இந்த 2ஐயும் தமிழ் சமூகத்திற்கு வழங்கிய ஒரே ஒரு பெருந்தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் என்றால் அது மிகையில்லை. இந்த 2 பசிக்காகவும் அவர் பட்டிருக்கிற பாடுகள் கொஞ்சம் அல்ல. மனிதன் 2ஆல் ஆக்கப்பட்டவர். ஒன்று உடம்பு, இன்னொன்று மனசு. அவர் கட்டி காத்த தமிழ் இந்த சமுதாயத்தில் இதய பசியை தீர்த்திருக்கிறது. அவர் 5ஆம் முறை முதலமைச்சரான போது கூட்டத்தின் நெரிசலில் நான் இருந்தேன். கூட்டம் என்னை நசுக்கியது. நான் நசுக்குண்டேன். ஆனால் அந்த வலி, அந்த வேலை, அந்த பிசுக்கு எல்லாமே எனக்கு மறந்து போனது ஒரே ஒரு செயலா. பதவி பிரமாணம் எடுத்த பிறகு நான் கையெழுத்து போடுகிறேன் என்று 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி என்று அன்று கையெழுத்து போட்டாரே, அதிலிருந்து என் கண்ணின் கடைகளில் நீர் திரண்டது. இது மிகப்பெரிய சமுதாய புரட்சி. இது இறைப்பை, இதயப்பை 2ஐயும் கிடைக்கிற பெருமகன் கலைஞர் அவர்கள். பாராட்டுவது என்பது எல்லோரும் பாராட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. பாராட்டுவதற்கும் பாராட்டு பெறுவதற்கும் ஒரு திறம் வேண்டும், தகுதி வேண்டும். யாரால் பாராட்டப்படுகிறார் என்பது மிக முக்கியமான செய்தி. பெண்களுக்கு இது தெரியுமா சிறப்பு? பெண்களுக்கு சிறப்பு என்பது கணவன் பாராட்டுவதல்ல, உறவினர்கள் பாராட்டுவதல்ல. பெண்ணுக்கு சிறப்பு என்பது பெண்களால் பாராட்டப்படுவது. சிலப்பதிகாரத்தில் கண்ணகியை பற்றி இளங்கோவடிகள் எழுதுகிறார். தீதிலா வடநீரின் திறந்துகள் திறந்து மாதரார் பொழுதேற்ற வயங்கிய பெருங்குணத்து காதலால் பெயர் பெண்ணும் கண்ணகி என்று சொல்லுகிறார். ஒரு படைப்பாளிக்கு சிறப்பு தெரியுமா? ஒரு படைப்பாளிக்கு சிறப்பு படைப்பாளிகளால் பாராட்டப்படுவது. படைப்பாளி சாதாரணமாக பாராட்ட மாட்டான். காரணம் இன்செக்யூரிட்டி. அவன் தன்னுடைய நாற்காலியை பாராட்டுவதன் மூலமாக இழந்துவிட நேருமோ என்ற அச்சத்தின் காரணமாக, அவநம்பிக்கையின் காரணமாக பாராட்ட மாட்டான். இன்னொன்று, ஒவ்வொரு படைப்பாளியும் தான் தான் உலகத்தில் சிறந்த படைப்பாளி என்று கருதுவான். சுரதாவால் பாராட்டப்பட்டவர், கவியரசர் கண்ணதாசனால் பாராட்டப்பட்டவர். சுரதா இருக்கிறாரே, சாதாரணமா யாரையும் பாராட்ட மாட்டார். அவர் எழுதியிருக்கிறாரு, பாவேந்தர் பாரதிதாசன் வெற்றி பெற்றிருக்கிறார் சொல்ல வர்றாரு. யாரை போறன்னு சொல்றாரு.